ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம பழைய கோல்டை மாற்றுறப்போ டைரெக்டாக போய் மாற்றுறது நமக்கு பெனிஃபிட்டா, இல்லை வந்து இந்த மாதிரி ஒன் டைம் ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுறது பெனிஃபிட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா என்னோட 4 சவரன் விலையில் வந்து டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பொறுத்து அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரஃபாக பார்க்கலாம். ஒரு 3 ஷாப் நான் எடுத்திருக்கேன். ஜிஆர்டி, லலிதா, போத்தீஸ். 3த்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அண்ட் வேல்யூ பேஸ்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ ஜிஆர்டியில் வந்து அப் டு 18%ல் 15%க்கு வெயிட் பேஸ்டு அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் டிடெக்ட் பண்ணுறாங்க. லலிதாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% நோ வேஸ்டேஜஸ். போத்தீஸில் அப் டு வந்து உங்களுக்கு 20% வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லலிதாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த பியூரிட்டி, டர்ட்ஸ் அதுக்கெல்லாமே சேர்த்து 0.5% வந்து ஆகும் நம்ம ஓல்டு கோல்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஜிஆர்டியில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. பட் மெல்ட் பண்ணுறப்போ டஸ்ட் இருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுவாங்க தான். இப்போது வெயிட் பேஸ்டுங்க போது பாதி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 12% வேஸ்டேஜ் உள்ள ஜுவல் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 6% நம்ம பே பண்ணணும், 6% உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் கோல்டு காயின்ஸ் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஓல்டு கோல்டை மாற்றிட்டு கோல்டு காயின்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்குறது லாபமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9% தானே. ஸோ அதில் வந்து 50%, அதாவது 2%னா 1% நம்ம பே பண்ணணும், 1% அவங்க பே பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ 4 கிராமுக்கே பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது. இப்போ அதிகமான கிராம் இருக்கும் போது இந்த ஸ்கீம் மேபி யூஸ். இப்போ வந்து அமௌண்ட் லிமிட் பார்ப்போமா. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 25,000லேருந்து மேக்ஸிமமாக 1,99,000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். லலிதாவில் வந்து மினிமமாக 10,000லேருந்து மேக்ஸிமமாக வந்து 2 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. போத்தீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 25,000லேருந்து மேக்ஸிமமாக 2 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டட் தான். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு கோல்டுக்குமே வந்து ஒரு லிமிட் தான், அக்குமுலேட்டட் வெயிட் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வெயிட்னு மென்ஷன் பண்ணலை. 3 ஷாப்லேயுமே வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலையும் போத்தீஸ்லேயும் கிஃப்ட் அவைலபிளாக இருக்குது. பட் வந்து லலிதாவில் வந்து கிஃப்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் லலிதாவில் மணி டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் பேலன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு காயின், சில்வர் காயின், கிஃப்ட் ஐட்டம்ஸ், சில்வர் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மணி வந்து பே பேக் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எந்த ஷாப்லேயுமே வந்து மணி கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பொருளாக தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கிள்ஸ் தான் இதில் நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கால்குலேஷன் தான் இதில் நான் போட்டிருக்கேன். எப்படின்னா நான் ஜிஆர்டியில் வாங்கின பேங்கிள்ஸ் தான் இது. ஸோ அதனால தான் வந்து ஜிஆர்டியில் டெபாசிட் பண்ணலாமா இல்லை லலிதாவில் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. 2022ல் வாங்கினேன். அப்போ வந்து பர் கிராம் பார்த்திங்கன்னா 4,300 ரூபாய் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கு டிரெக்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 or 2 டைம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து வேஸ்டேஜுக்காக தான் வந்து ஜிஆர்டியில் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு நான் யோசிக்கிறேன். அண்ட் வந்து லலிதாவில் டெபாசிட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணம் வந்து ஜிஆர்டியில் வாங்கின பேங்கிள். ஸோ எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க இல்லை கம்மி பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு அந்த டவுட் இருக்குது. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் லலிதாவில் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியலையா என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிஆர்டியில் பே பண்ணாலுமே வந்து உங்களுக்கு 9% வரைக்கும் தான் பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 18% வந்து சூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 20% உள்ள நகையை சூஸ் பண்ணால் டிஃபால்ட்டாக 9% தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் 12% சூஸ் பண்ணால் 50-50 6% பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வெயிட்டில் வந்து ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாகும், அமௌண்ட்டில் பண்ணால் பெனிஃபிட்டாக, இல்லை ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஜிஆர்டியை தான் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க தான் 2 விதமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேஸ்டேஜ் அதனால். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் 16 கிராம்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,46,880 ரூபாய். ஸோ வந்து ஒரு 18% வந்து நம்ம நகை சூஸ் பண்ணும் போது 9% வரைக்கும் நமக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 9% நம்ம பே பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து 13,219 ரூபா ஆகும். ஜிஎஸ்டி 3% போட்டிங்கன்னா ஒரு
4800 ரூபாய் இருக்கும். மொத்தமா சேர்த்து 1,60,099 ரூபாய் ஆகும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,60,901 ருபீஸ் சம்திங் அந்த மாதிரி வரும். பேலன்ஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா 18,019 ரூபாய் வரும். அதாவது மீதி இருக்கிற வேஸ்டேஜ்க்கும் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஜிஎஸ்டிக்குள்ள அது சேர்த்து 18,000 லைக் தட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 18,000 பே பண்ணிட்டு 16 கிராம்ஸ் எடுத்துக்க முடியும். இது வந்து இந்த 11 மந்த்ல டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்த கிராம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் காயின் கூட சேர்த்து வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நமக்கு லாபமாக இருக்கும். பிகாஸ் வந்து காயின் நம்ம ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம்னா 11 மந்த் கிராஜுவலாக கோல்டு ரேட் ஏறுறப்போ அது கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 16 கிராம்ஸ்னால் எக்ஸ்ட்ரா 2 கிராம் இல்லைனா 3 கிராமுக்கு ஒரு காயின் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த 30 கிராம்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அரை சவரன் இல்லைனா ஒரு சவரன் அந்த மாதிரி கூட காயின்ஸ் சேர்த்து வச்சு இந்த ஸ்கீம் அப்போ கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டில் வந்து இப்போ பார்ப்போமா, ஃப்யூச்சரில் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 9,780 ரூபான்னு போட்டிருக்கேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்லேருந்து ஒரு 600 ருபீஸ் அடிஷனாக போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தானே வரவு வைப்பாங்க, ஒரு 15 கிராம் எடுக்கலாம். அப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 18% ரெடக்ஷன் பண்ணுறதால வெறும் ஜிஎஸ்டி தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 4,406 ரூபாய் வருது ஜிஎஸ்டி மட்டும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,51,200 சம்திங் வரும். பேலன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக வரவு வைக்கும் போது 4,406 ரூபாய். 16 கிராம்ஸோட அமௌண்ட் என்னமோ டெபாசிட் பண்ணுறது அந்த அமௌண்ட்டே தான் நான் கேல்குலேஷனில் போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிறதுக்காக. ஸோ வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸுன்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சேம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே என்னென்னா நம்ம கிராம்ஸ் வாங்கிக்க முடியும். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 13,600 ரூபாய் வந்து நமக்கு மிச்சமாகுது. ஆனால் வந்து நம்ம 15 கிராம்ஸ் தான் வாங்க முடியும். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இதில் தெரியவே இல்லை. அமௌண்ட்லேயும் சரி அண்ட் கிராம்ஸ்லேயும் சரி. இங்கே வந்து நமக்கு வேஸ்டேஜஸ் கம்மி பண்ணுறாங்க, அங்கே வந்து வேஸ்டேஜஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து கிராஜுவலாக நம்ம கோல்டு ரேட் ஏறுது இல்லையா, அதில் வந்து காம்பன்சேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டியது கேஷாக கிராம்ஸாக கிடையாது. இந்த ஸ்கீமுக்கும் ஓல்டு கோல்டுக்கான நம்ம டைரெக்டாக பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி சவரனாக இருந்தால் அதை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம நேராக வந்து கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்தியாசப்படுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 16 கிராம்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 1,46,880 ரூபாய் வருது இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட் படி. நான் எந்த மெல்ட்டிங்கும் போடல. ஸோ எனக்கு ரேட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு இது அப் அண்ட் டவுன் கூட ஆகலாம். 18% உள்ள நகையை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ்க்கு மட்டும் 26,000 பே பண்ணணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13,000 பே பண்ணால் போதும். இங்கே வந்து 26,000 பே பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 5,200 ஆகும். மொத்தமாக சேர்த்து அதாவது அந்த வேஸ்டேஜும் கோல்டு ரேட்டும் சேர்த்து 1,73,318 ரூபாய் ஆகும். ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ், கோல்டு ரேட் இது எல்லாமே சேர்த்து 1,78,517 ரூபாய் மொத்தமாக ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ இதில் பேலன்ஸாக அதாவது நம்ம வேஸ்டேஜ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டே வந்து 31,637 ரூபாய் வருதுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டில் டெபாசிட் பண்ணி நகை எடுக்கிறதுக்கும் டைரெக்டாக போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து 13,000 வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 13,000 நம்ம பே பண்ண வேணாம். ஏன்னா வந்து 9%க்கான வேஸ்டேஜ் அவங்க தர்றதால டிஃபால்ட்டாக ஒரு 13,000 நம்ம வந்து பே பண்ண வேணாம். இப்போ எதுக்கு வந்து இப்படி ஓல்டு கோல்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனால் வேஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டும் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதால ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால அமௌண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ வந்து நான் அதிகமான பெனிஃபிட்டுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த 13,000 ரூபாயை வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக வந்து நான் பண்ணிக்கிறேன், வந்து பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து 13,000 ரூபாங்கிறது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். நம்ம 11 மந்த் ஆனால் வெயிட் பண்ணணும். அதையும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து நம்ம டைரெக்டாக 11 மந்த்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம அமௌண்ட் அதிகமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓல்டு கோல்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ஒரு பார்ட் ஆஃப் வேஸ்டேஜ் வந்து கம்மியாகுது இல்லையா, அதனால்
இப்போ வந்து லலிதாவை வந்து நான் ரஃபாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக டவுட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லலிதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து நோ விஏ வந்து சொல்லியிருக்காங்க. அது 14% இருந்தாலும் சரி, 16% இருந்தாலும் சரி, நம்ம வந்து 1% கூட வந்து பே பண்ண வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 16%க்கு வந்து மெல்டிங் சார்ஜஸ், ஜென்ரலாக மெல்டிங் பார்த்தீங்கன்னா 0.5% வந்து சொல்லியிருக்காங்க, 0.5% வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கிராம்ஸ்க்கா இல்லை பர் கிராம்ஸ்க்கான்னு வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ ஹோல் கிராம்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்டில் தான் வந்து கம்மியாகும். அதாவது 15 கிராம் 922 கிராம் 22 மில்லிகிராம்ஸ் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். இப்போ வந்து பர் கிராம்ங்கிறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 கிராமில் வந்து 1 கிராம் எப்படியாவது வந்து கம்மியாகும். இதில் எப்படின்னா நீங்கள் 16 கிராம் வரவு வச்சிங்கன்னா மெல்டிங் சார்ஜஸ் இந்த பர்சன்னா உங்களுக்கு 15 கிராம் 900 மில்லிகிராம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் ஜிஎஸ்டி தான் பே பண்ண போகிறோம். அதுக்கான ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 4400 ரூபாய் சம்திங் வரும். ஸோ வந்து அந்த பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் லலிதாவில் பண்ணுறதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, நம்ம மொத்தமாக வந்து இங்கே விஏ பே பண்ண போகிறது இல்லையா, 16 கிராம்ஸ்க்கான வேஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 26,000 வருது. ஸோ அந்த 26,000 கிட்டத்தட்ட நம்ம வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ அதுதான் இங்கே பெனிஃபிட்டாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ பர் கிராமுக்கு 0.5% வந்து கம்மி பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிராமில் 1.280 மில்லிகிராம்ஸ் அளவுக்கு வந்து கம்மியாகும். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 கிராம் 722 மில்லிகிராம்ஸ் தான் நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இதுவும் ஜிஆர்டியும் கிட்டத்தட்ட சேம் ஸ்கீம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துல எந்த ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலுமே 2 ப்ராசஸையும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லலிதாவில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜை தாண்டி இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கலெக்ஷன் இருக்கணும் அண்ட் வந்து குவாலிட்டி இருக்கணும். ஸோ நமக்கு வந்து எல்லா டிசைனும் பிடிச்சிருக்கணும். ஸோ அங்கேயும் பார்த்து நம்ம டெபாசிட் பண்ணணும். இதுதான் நான் வந்து டெபாசிட் பண்ண போகிற வளையல். இப்போ வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 பவுன் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. 1 or 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப லூஸாக இருக்குது இந்த வளையல் எனக்கு. நான் வாங்கும் போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 4340 ரூபாய் இருந்துச்சு. 31 கிராம் 830 மில்லிகிராம்ஸ் இருந்தது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% போட்டிருந்தாங்க. மொத்தமாக வந்து இது கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கினது. 1,66,000 சம்திங் எனக்கு வந்து அப்போதைக்கு ஆச்சு. அடுத்து பார்க்க போகிற வளையல் வந்து நான் டெய்லி வந்து வேர் பண்ணியிருக்கிறது. இது மோஸ்ட்லி வந்து டெய்லி வேர் கிடையாது. இருந்தாலும் வந்து நான் டெய்லி வேருக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் 4 சவரன் தான் வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து 8% என்னமோ. இது வாங்கும் போது கோல்ட் ரேட் வந்து 4,900 ரூபாய் ஆச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்த வளையல கொடுத்துட்டு தான் இது வாங்கினேன். நான் ஆல்ரெடி போட்டிருந்த வளையலும் இதே மாதிரி ஒரு டிசைன் தான். இது ஓல்டு மாடல் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாக தான் வரும். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கணும், அதே சமயம் வந்து வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாடல் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பில்லும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4,920 ரூபாய் இருந்தது கோல்ட் ரேட்டு. வெயிட் பார்த்தீங்கன்னா 32 கிராம் 560 மில்லிகிராம் சம்திங் இருந்தது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.5%க்கு மேலே போட்டிருந்தாங்க. ஸோ என்னோட பழசு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 32 தான் இருந்தது. டர்ட் டேஸ் நிறைய கொஞ்சம் 200 மில்லிகிராம் இருந்ததால் ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு வந்து குறைச்சிருந்தாங்க. ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணப்போ ஏதாவது ஸ்கீம்ல வந்து ஆஃபர் கொடுத்தா அந்த ஆஃபர் இருக்கான்ட்டு. ஆஃபர் இருக்கு. பட் வந்து அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் வந்து ஆஃபர் ஸ்கீம்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இது வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நீங்க சப்போஸ் ஒரு 20% வந்து செலக்ட் பண்ணீங்கன்னாகிய மீதி இருக்கிற 2%க்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் உண்டு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போகிற கிராம்ஸ்க்கும் அமௌண்ட்டுக்கு மட்டுமே உண்டே தவிர நம்ம போட்டிருக்க ஆல்ரெடி ஸ்கீமுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து கிடையாது. அவங்களோட ப்ரௌச்சர்லேயே நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து எக்ஸிஸ்டிங் பிளானுக்கு கிடையாது. எக்ஸ்ட்ரா எடுக்க போகிற ஜுவல்லரிக்கு அதாவது வேஸ்டேஜ் அதாவது பணம் கட்டினீங்கன்னா அந்த பணத்துக்கு தான் இந்த ஆஃபர் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து டெபாசிட் பண்ணும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்துட்டு எப்படி டெபாசிட் பண்ணுறாங்க, எவ்வளோ மெல்டிங் சார்ஜஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ நான் டெபாசிட் பண்ணும்போது 2 ஷாப்லேயும் எஸ்டிமேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டெபாசிட் பண்ணுவேன் கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.